எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தில உள்ள முக்காவாசி கண்ட்ரிகள்ல இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. மெயினா வந்து ஃபர்ஸ்ட்டு யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாக்க, ரஷ்யா, உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மத்த நாடுகள்ல வந்து இப்ப இந்தியா, பாகிஸ்தான் வந்து ஒரு போர் நடந்தது. சிந்தூர் ஆப்பரேஷன் சொல்லிட்டு. ஆனா, இப்ப நடக்கிற ஈரான், அ இஸ்ரேல், அமெரிக்கா. ஸோ இந்த 3 கண்ட்ரிகளுக்கு வந்து ஒரு போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆகி 105 நாட்களுக்கு மேல போயிட்டுருக்கு. ஆனா, இப்போ வரையும் அந்த போருக்கான முடிவு வந்து தெரியவே இல்ல. ஸோ ஏன்னாக்க, இந்த போர பத்தி நம்ம ஏன் அதிகமா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த போர் இந்த ஈரான், அமெரிக்கா போர்னால வந்து மத்த நாடுகள் எல்லா நாடுகளும் வந்து ரொம்ப வந்து இதனால பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாரி வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது அதோட பொருளாதாரம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொன்னது, இப்பவே வந்து பொருளாதாரம் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் வந்து இவ்வளோ ஒரு இந்த போர்னால இவ்வளோ பொருளாதாரம் வந்து மத்த நாடுகள்ல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இது வந்து 3 நாடுகளுக்கு தான் இப்ப போர் நடந்துகிட்டு இருந்தது. எந்தெந்த நாடுகள்? இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த 3 நாடுகள். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள்லயும் வந்து அந்த நாடுகளையும் உள்ளடக்கி அந்த போர்ல இழுக்குறாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்க போறது யாருனாக்க, அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து யார யுஎஸ்ல போயிட்டு ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப்ப வந்து விசிட் பண்ணாங்க. இது வந்து டோர் டு டோர் மீட்டிங்கா நடந்திருக்கு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். 2வது பாயிண்ட் என்னன்னாக்க, இப்ப இதுல சவுதியும், ஈராக்கும் வந்து உள்ளரிக்க வர்றாங்களா இந்த போர்ல? அதாவது டைரக்ட்டா உள்ளரிக்க வர்றாங்களா? அப்படிங்கிறத எதுக்காண்டி அவங்க உள்ளரிக்க வர்றாங்க? ஸோ அத பத்தியும் நம்ம வந்து இதுல வந்து விரிவா பார்க்க போறோங்க. ஸோ இதுல பிஎம்எஃப்ங்கிறது யாரு? ஸோ இந்த மெயினா வந்து இந்த பிஎம்எஃப்ங்கிறவங்க எந்த நாட்ல எப்படி அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாங்க? ஏன் அவங்கள பத்தி இப்ப அதிகமா பேசப்பட்டு வருது? அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல மெயினா பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்காவுல அதாவது இப்ப இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 40 நாள் வந்து சீஸ்ஃபயர் யூஸ் பண்ணுவோம். அதாவது யாரும் வந்து சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கிடையில ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து அடிச்சாங்க. அதாவது ஹார்மோஸ் நீர்நிலையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானும் அடிச்சாங்க. ஏன்னா, நீ வந்து அடிக்கிறியா? நானும் வந்து அடிக்கிறேன்ட்டு அவங்களும் அடிச்சாங்க. ஸோ இந்த மாரி மாத்தி மாத்தி போர்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போர் இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் போர் நடக்குது. அது ஏன்னாக்க, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்ரம்ப வந்து மீட் பண்ண போறாங்க. ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு நாளு, "நீ வந்து என்னைய உள்ளேக்கு வந்து இழுத்து விட்ட. ஸோ ஏன்னா இன்னும் ஒரு அ ஒரு ஒரு 1 மாசம் 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவுல மிக முக்கியமான ஒரு எலக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலக்ஷன் வர்றதுனால ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இப்ப வரையும் வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வின் பண்ணல. ஏன்னா, இப்ப ஈரான் தான் வந்து அவங்க கை வந்து ஓங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்ப வரையும் வந்து அவங்களோட பொருளாதாரம் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் இப்ப ஏன்னா, நேத்து ஒரு அமெரிக்காவுக்கும் ஈரான் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு அடிக்கிறாங்க. ஈராக்க வந்து அடிக்கிறாங்க. ஸோ இதனால ஷேர் மார்க்கெட் அப்படியே கீழ இறங்கிடுச்சுங்க. ஏன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா, இந்த போர் இல்லாதனால. நேத்து அடிச்ச அடியில இந்த ஷேர் மார்க்கெட் ஃபுல்லா வந்து கீழ ஆயிருச்சு. ஏன்னா, இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இது 2 நாள் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அடியா இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த போர் வந்து வீரியம் அடைஞ்சு போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து மீட் பண்றாங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து நார்மலா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அ உலக தலைவர வந்து மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒரு தலைவர வந்து ஒரு நாட்டோட தலைவர் விசிட் பண்றாருன்னா, நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, அ பத்திரிக்கையாளர்கள் இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம, பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து அவர் வர்றாரு. யாரு ட்ரம்ப மீட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இவங்களுக்குள்ள பல மனவருத்தங்கள் இருந்தது. ஆனா இவங்க வந்து மீட் பண்ண வர்றாங்க. மீட் பண்ண வரும்போது டோர் டு டோர் மீட்டிங். உள்ள யாருமே கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும் தான். 90 நிமிஷங்கள் வந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியில வர்றாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த மீட்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான மீட்டிங்கா இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்றாரு. அமெரிக்காவோட செய்தி தொடர்பாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இது வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மீட்டிங்கா இருந்துச்சு. நல்ல நெறையா விதமான விவாதங்கள பத்தி பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆனா, அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, யாரு பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக வந்து போர்க்கொடி கூட்டுறாங்க. ஏன்னா, இங்க வந்து வெளியில நின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. "நீ இங்க வரக்கூடாது." அப்புட்ன்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதாகைகள வச்சுக்கிட்டு. ஆனா, ஏன் வந்து இப்ப அமெரிக்க மக்களுக்கு வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு பிடிக்கலனாக்க, ஏன்னா ஒரு போர்ன்னு அவங்க நாட்டோட அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து படியாகிட்டு இருக்கு. தேவையில்லாம இப்ப அவங்க ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் தான் போரு. ஆனா,
அமெரிக்கா உள்ளே இழுத்து விட்டுட்டு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா தான் உள்ளே போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட பொருளாதாரம் எல்லாமே வந்து அடியாகிட்டு இருக்கு. ஸோ இதனால அங்கே உள்ள அமெரிக்காவோட மக்களும் வந்து இப்போ வந்து அதிகமாக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மீட்டிங் எல்லாம் முடியுது, ஒரு வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரான ஜெலன்ஸ்கியும் ட்ரம்பும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மீட்டிங்லேயும் நிறையா விதமான விவாதங்கள் வந்து உள்ளே போணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் வந்து இன்னும் வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உக்ரைனுக்கிட்ட வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அவங்கள்ட்ட வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப கிடையாது. ஏன்னா இப்போ ரஷ்யாவில் வந்து வரக்கூடிய ட்ரோன்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு உண்டான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நாங்களே உருவாக்குறோம். ஸோ நீங்கள் அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடு வந்து இப்போ வந்து ஈரான் போர் மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது. ஸோ அதுதான் மெயின் காரணம். ஏன்னா அமெரிக்கா வந்து என்ன வேணாலும் தயாரிக்கலாம், ஆனால் தேவையில்லை. ஆனால் மற்ற நாடுகள் செஞ்சாக்கா அது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஜெண்டாவே இப்போ வரையும் வச்சுருக்காங்க. ஸோ இதே தான் வந்து ஜெலன்ஸ்கி போய் பேசுகிறாரு. எங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்களே உருவாக்குறோம், நீங்கள் வந்து அதுக்குண்டான மட்டும் கொடுங்க, ஓகேண்ணா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு கேட்குறாங்க. இது வந்து அமெரிக்காவும் வந்து ஒத்துக்கிட்டதாக சொல்லப்படுது. ஸோ இதனால் என்னாச்சு, ஜெலன்ஸ்கி போன மீட்டிங்கை வந்து போன காரியமும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ இது வந்து அந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு போயிட்டு ட்ரம்ப்பை மீட் பண்ண ஒரு ரீசன் சொல்லலாம். அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த போர் வந்து முடிவு பெறும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் இதில் வந்து ட்ரம்ப் வந்து அந்த போரை முடிக்கிறதுக்கான காரணங்களை பார்க்குறாரு. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து போரை நிப்பாட்டுறதுக்கான காரணம், அவர் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட விருப்பமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அடுத்த பாயிண்ட் வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர்லாம் போயிட்டுருக்கும்போதே இங்கே வந்து ஜூலை 28 ஜனகாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்புலேருந்து அமைப்போட தலைவர் கூப்பர் வந்து கால் பண்ண மெசேஜ் போடுறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. இங்கே அதாவது வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க பேஸ் எங்கே இருக்கோ அங்கே உள்ள வீரர்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகுது. என்ன மெசேஜ்னாக்க, நீங்கள் எல்லோரும் வந்து ஃபோனு, அதாவது நீங்கள் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதாவது ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் சொல்ல வர்றேன்னாக்க, இதை வந்து ஈரான் வந்து இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் அவங்க கேப்சர் பண்ணி அதுலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவோட பேஸ் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்துட்டு ஒரு மிசைலை ஏவுகிறாங்க. அந்த மிசைல் வந்து அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணுச்சா பண்ணலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோட இடம் இப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு போர் நடக்குது, நீங்கள் வந்து பதுங்கு கூலி இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுதுன்னா, ஒவ்வொருத்தவங்க பண்ணுற இந்த மாதிரி வீடியோ போடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அமெரிக்காவோட செங்காங் கூப்பர், அதாவது அவங்களோட பிரசிடெண்ட், அவங்களோட தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்போட தலைவர், அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. இதனால் வந்து அமெரிக்க வீரர்கள் வந்து இனி ஃபோன் யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 3வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஈராக்கையும் உள்ளறிக்கை கொண்டுட்டு வராங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவும் ஈராக்கும் உள்ளறிக்கை வர்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு ஏமன் வந்துச்சு, ஏமனும் உள்ளறிக்கை இருக்கிறாங்க. இப்போ ஏமனுக்குள்ள உள்ள ஹவுதி படைகளும் வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பகுதியை வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த பகுதியில் கப்பல் பாதைகளை விட மாட்டோம். எதுனாக்கா ரெட் சீயில் உள்ள இப்போ வந்து ஹார்மோஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ரெட் சீயில் வந்து 75% மேலே அவங்களோட வணிகம், இங்கே ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய வணிகம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரெட் சீயை வந்து நாங்கள் இன்னுமே கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம், நீங்கள் இன்னுமே இதில் போகணுன்னா எங்களோட அனுமதி இல்லாமல் போக முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏமனில் வந்து ஹவுதிஸ் படைகளுங்கிறது அவங்க ஒரு பகுதியை வந்து அவங்க வந்து சனாங்கிற ஒரு தலைநகரையே வந்து அவங்க கட்டுப்பாடில் வச்சுருக்காங்க. ஏன் பர்டிகுலராக ரெட் சீயை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க, அவங்க இருக்கிற அந்த பகுதியில் தான் வந்து அந்த ரெட் சீயே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த ரெட் சீயும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ஈரானும்
அமெரிக்காவும் இப்படி இந்த ஸ்டேட் ஹார்மோஸை வந்து நாங்கள் தான் உரிமை பண்ணிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. இதில் ஹவுதீஸ் படைகள் மட்டும்தான் வந்து இதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இனி வந்து நீங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டுப்பாடை வந்து விதிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலமுனை போராக போய் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு 3 நாடுகள் நடந்த போர் இப்போ அரேபியர் நாடுகளும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் வந்து ரொம்ப வந்து மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த போர் போகும்போது இப்போ ஏன் நம்ம ஈராக்கை வந்து உள்ளேக்கு இழுத்தோம்னா, ஈராக்கில் வந்து அங்கே இருக்கிற நிறைய படைகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன படைகள் வந்து குழுக்கள்லாம் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎம்எஃப்னு சொல்லுவாங்க. பிஎம்எஃப்னாக்க அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலர் மொபைலபிள் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பாப்புலர் மொபைலபிள் ஃபோர்ஸுங்கிறது அங்கே வந்து ஐஎஸ்எஸ் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்பு நிறையா இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பிஎம்எஃப்ங்கிறது அங்கே வந்து ஒரு குழுக்களாக இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு குழுக்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஈராக் சதாம் ஹுசேன் காலங்களில் அவங்கள வந்து அமெரிக்கா வந்து எப்படி தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஆட்சிகள் மாறுனுச்சு. இப்போ அங்கே வந்து ஏன் நம்ம இப்போ இதை பேச வர்றோம்னாக்க, நேற்று வந்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் பண்ணதில் 20 பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது ஈராக்கை சேர்ந்தவர்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஈராக்கை சேர்ந்தவர்கள் மட்டும் இறக்கலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசிங்கிறது யார், ஈரானை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு படைகள். ஸோ அந்த படையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 பேர் அவங்க இறந்துருக்காங்க. இந்த இன்க்ளூடிங் இந்த 20 பேருக்குள்ள 4 பேர் வந்து ஈரானை சேர்ந்தவர்களும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால தான் இந்த இது வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது. நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து 20க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து இந்த இதை பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா பார்த்து இதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா அரபுலக நாடுகள் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு, ஆனால் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அரபுலக நாடுகளையும் வந்து உள்ளே இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஹவுதீஸ் படைகள் வந்து அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஆரம்கோ நிறுவனம் 2009 ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்கோவில் வந்து இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனத்தை வந்து சுத்திகரிப்பு ஆலை இருக்குது. அந்த ஆலையை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க. போர்கள் வந்து அங்கே உள்ளடிக்கே போயிட்டுருக்கு. ஹவுதீஸ் படைகளை வந்து அடிக்கிறாங்க. ஏமனுக்குள்ளேயும் வந்து அடிக்கிறாங்க. இப்போ ஏமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் போர் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ அந்த போர் வந்து பலமுனை போராக வந்து மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈராக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஈரானும் வந்து அவங்களோட எல்லைகளை பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஈராக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த விதமான போர் எதுவுமே கிடையாது. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களை அடிக்கலை, இது வேறு யாரோ அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பேக் ஆகிட்டாங்க. ஈரான் பேக் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலமுனை போர்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா இதில் ஈராக்கில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அலி ஆல் சையத் அப்படிங்கிறவங்க தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிய மீட்டிங்கே வந்து, அதாவது பயணமே வந்து அமெரிக்காவில் போயிட்டு தான் மீட் பண்ணாங்க. அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் போய் மீட் பண்ணிட்டு அங்கே தான் வந்து அவங்களோட செல்வாக்கை வந்து அதிகப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க ஈராக் வந்து அமெரிக்கா போனாலும் 2வது மிக முக்கியமான ஒரு பயணம் வந்து ஈரானில் வந்தாங்க. ஈரான்லேயே அவங்களுக்கு ஈரான் சைட்லேயும் நட்பு இருக்குது, அமெரிக்கா சைடும் நட்பு இருக்குது. ஆனால் 2 நாடுகளும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்போ வந்து 2 சைடும் போக முடியாமல் அவங்க வந்து விலகி நிற்கிறது தான் இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை வந்து அமெரிக்கா பண்ணியிருக்கிறதுனால இது இப்போ அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா இங்கே நிறையா குழுக்கள், நிறைய பிஎம்எஃப் மாதிரி நிறையா குழுக்கள் வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஈராக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் வந்து அது தீவிரவாத குழுக்கள் மாதிரி இல்லாமல் அதை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. ஈராக் அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்கு தனியான ஒரு சட்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஈரானும் வந்து அந்த குழுக்கள் வந்து ஈரானுக்கும் சப்போர்ட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானுக்கு சண்டை நடக்கும்போது இந்த குழுக்கள் எல்லாம் ஈரானுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கனால அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் குழுக்களுக்கு அமெரிக்காவும் வந்து பண்டு கொடுக்குறாங்க, அதாவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அரபுலக நாடுகள் பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஈகோ பிரச்சனைன்னு சொல்லலாங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு வந்து அடித்ததே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து அவங்களோட பகுதியில் அடித்தாங்க. ஆனால் இதில் ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ ஈராக்கும் சவுதி அரேபியாவும் இந்த போருக்குள்ள உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த போர் என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு, ஏன்னா நம்ம வந்து இதை பேசுகிறது எதுக்குன்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து இப்போ பெட்ரோல் டீசல்னால் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால் மற்ற நாடுகளில் உள்ள பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து உலகத்தில்
உலகத்தில் உள்ள மிக முக்கியமான பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன மாதிரி வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பேஜை வந்து, அதாவது இந்த யூடியூப் பேஜை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த யூடியூப்போட அல்காரிதம் வந்து நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ வாங்க அடுத்த பார்ப்போம். நான் ஆனந்த் பாலா. வணக்கம்.